Seriously, செம்ம டேஸ்டா இருக்கு. ஃப்ளேவர்ஸ்லாம் செம்ம ஸ்ட்ராங்கா கிரன்ச்சினஸோட அந்த தெகட்ட ஃபீலே இல்ல. Dessert series powered by Shadani's Kitchen and கேக் ஆஃப் பிரியா. இன்னைக்கு நாம ட்ரெண்டே ஆகாத டெசர்ட்டை ட்ரெண்ட் பண்ண போறோம். Shadani's Kitchen and கேக் ஆஃப் பிரியாவை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 100 கிராம்ஸ் மைதா போட போகிறோம். ஸோ இதை நம்ம வந்து எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்ஸோட தான் எடுக்கணும். இப்போ 100 கிராம் மைதா மெஷர்மெண்ட்ஸ் போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஃப்ளார் எவ்வளோ எடுக்கிறோமோ அதே ஈக்குவல் அமௌண்ட் நம்ம சுகர் எடுக்கணும். 100 கிராம்ஸ் பட்டர், 100 கிராம் மைதா அண்ட் 100 கிராம் ஃப்ளார் எடுத்தாச்சு. இப்போ பேக்கிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடா. பேக்கிங் பவுடர் வந்து 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். இதுக்கு வச்சு ஈக்குவல் பண்ணிக்கோ. ஒரு ஈக்குவல் மெஷர் டீஸ்பூன் அண்ட் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, டீஸ்பூன் சால்ட். இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்ம எடுத்துட்டோம். இப்போ வந்து வெப் இன்க்ரீடியன்ஸ் போயிடலாம். முட்டை, ஒயிட் எல்லோ செப்பரேட்டரே வச்சுருப்பாங்க. ஸோ எந்த லம்ஸும் இருக்கக்கூடாது. சால்ட், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா அண்ட் ஃப்ளார் எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆனால் மட்டும் தான் நம்மளுக்கு அந்த ரைஸ் கரெக்டாக வரும். எக்கு போட்டுட்டு நம்ம எக் ஒயிட்டு ஹை ஸ்பீடில் நம்ம வந்து பீட் பண்ணணும். பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம 100 கிராம் சுகரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக 3 பேட்சாக ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம வந்து இந்த மிக்சரில் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் வந்து இதிலே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அவங்க போட்டலாம். இதிலே போடுவேன். இதில் ஊற்றிட்டு ஆமாம், அப்போ தான் அந்த எக் ஸ்மெல் நம்மளுக்கு. ஆமாம், வந்து இதில் போடுறோம். கட்டி அடிச்சு நம்ம வெயிட் பண்ணுவோம். இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஓடிஜே வந்து ப்ரீஹீட் பண்ணும். 170 டிகிரியில் வச்சுட்டு 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணியிருந்தால் போதும் நம்ம. ஸோ அதுக்கப்புறம் வந்து 30 மினிட்ஸ் நம்ம வந்து அது வந்து பேக் ஆக வேணும். ஸோ நம்ம லெட்ஸ் ஸ்டார்ட் அப் ப்ராசஸ். பாலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். போட்டுட்டு கட் அண்ட் ஃபோல் மெத்தடில் ஓவர் மிக்ஸ் பண்ணாமல் நம்ம வச்சு ஸ்லைட்டாக மிக்ஸ் பண்ணணும். இப்போ மாவு இதை போட்டோமா, இந்த மாவில் போட்டோமா? மாவு வந்து இதில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன். மிக்ஸ் பண்ணுவேன். மிக்ஸ் பண்ணுவேன். நீங்கள் வந்து இது வச்சுட்டு ரொம்ப லைட்டாக மிக்ஸ் ஆரி ரிப்பன் கன்சிஸ்டன்சி போரிங்காகவும் இருக்கணும், கட்டியாகவும் இருக்கணும். நல்லா ஈக்குவல் பண்ணிவிட்டு நம்ம பண்ணிக்கலாம். எதுக்கு இது வந்து ஃபுல் சைட்ஸுமே ஈக்குவலாக இருக்கும். அந்த ஹேர் பபிள்ஸ்லாம் ஓப்பனில் இருக்கும்ல, இந்த மாதிரி பண்ணும்போது க்ளோஸ்ட் ஆகிடும். ஓகே. சைடில் வந்து நம்ம க்ரீம் பிஸ்காஃப் க்ரீமும் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நம்ம வந்து விப்பிங் க்ரீம் அண்ட் பிஸ்காஃப் ரெண்டுமே யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம 100 ml 60 ml வந்து பிஸ்காஃப் மூஸ் க்ரீம் வந்து இப்போது இந்த லேயரிங் பண்ணுறோம். ஆல்ரெடி வந்து சொன்ன மாதிரி பிஸ்காஃப் பிஸ்கெட்டும் பட்டரும் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி செட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் ஃபர்ஸ்ட் லேயர் பிஸ்காஃப் ஸ்பஞ்சு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். மெயின் கேரக்டரே இந்த பாப்அப்ஸ் தான். ஸோ இந்த டெசர்ட்டோட பேரே பிஸ்காஃப் பாப்அப் மூஸ் தான். இந்த நாளில் லேயரிங் பண்ணும்போது இந்த பாப்அப் கேண்டி நாங்கள் போடுவோம். ஸோ தட் அதை லேயர் பண்ணி நீங்கள் சாப்பிட போச்சு அந்த க்ரன்ச்சி அந்த ஃப்ளேவர் வரும் உங்களுக்கு. ஸோ பிஸ்கெட் லேயர், அடுத்து வந்து பிஸ்காஃப் ஸ்பஞ்சு, அடுத்து வந்து விப்ட் பிஸ்காஃப் க்ரீம். ஓகேவா? அண்ட் மிடில் வந்து பிஸ்கெட்டோட கிராக்கர்ஸும் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நைஸ், செமையாக வருது. ஓகே, டன், பர்ஃபெக்ட். ஸோ இந்த க்ரீம் அதாவது மூஸ் வச்சு நம்ம 3 லேயர்ஸ் பண்ணிட்டோம். எஸ், இப்போ வந்து என்னன்னா ஸ்ப்ரிங்க்லர்ஸ். இப்போ நம்ம ஸ்ப்ரிங்க்லர்ஸ் போட போகிறோம். அடுத்த லேயர் வந்து இன்னொரு லேயர் ஆஃப் ஸ்பஞ்ச் வைக்கிறோம். எஸ், திருப்பியும் பிஸ்காஃப் க்ரீம். இப்போ வந்து பிஸ்கா சாஸ் வந்து அப்படியே ரொம்ப திக்காக இருக்கும். ஸோ நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ண முடியாது. லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க. ஓவர் ஹீட்
லைட்டாக ஸ்பாயில் ஆகிடும், பேர்ன்ஸ் வந்துடும். ஸோ இதில் லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த மூஸை வந்து செட் பண்ணாங்க. லிட்டரலாக ஒரு சாக்லேட் சிரப் ஊற்றுனீங்கன்னா எந்த கன்சிஸ்டன்சி இருக்கும் அதே கன்சிஸ்டன்சிக்கு மெல்ட் பண்ணி மேலே ஊற்றி மேலே திருப்பி ஒரு எல்லாம் ஸ்ப்ரிங்க்லர்ஸ் போட்டோன்னா மூஸ் ஜார் ரெடி ஆகிடும். பிஸ்காஃப் சாஸ் மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதாவது இந்த மாதிரி சாக்லேட் சாஸ் எப்படி இருக்குமோ அதே கன்சிஸ்டன்சியில் போரிங்காக இருக்கணும், பட் ரொம்ப பொதுவாக இருக்கக்கூடாது. மீடியமாக இருக்கும். டீப் ஃப்ரீஸ் பண்ணக்கூடாது இல்லையா, நார்மல் ரெஃப்ரிஜரேட்டர் தான் வைக்கணும். ஃபுல்லாக இருக்கிற இந்த மூஸ் ஜாரை 15 minutes ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். வச்சுட்டு தென் வச்சு கவுண்ட் 20 minutes வச்சுருந்தோம். செம்மையாக செட் ஆகிருக்கு. எப்படி இருக்கு டைம் போகும். ஓகேவா, நாட் சூப்பராக. சீரியஸ்லி ரொம்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஃப்ளேவர்ஸாக செம்ம ஸ்ட்ராங்காக க்ரன்ச்சினஸோட நம்மளுக்கு தவிர்த்து ஃபீலே இல்லை. வேறு கிச்சனை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கேக் ஆஃப் பிரியாவை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள்.